நீதிமான் என்ற இடத்துல உங்க பிள்ளையோட பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க, சரியா? நீதிமானான என்னுடைய மகன், என்னுடைய மகளின் நம்பிக்கை நிச்சயமா ஒரு நாள் மகிழ்ச்சியாக்கும். அவங்க நம்பி செய்யற காரியம் வீண் போகவே போகாது. அவங்க நம்பிக்கையை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், என் பிள்ளை என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானான என் பிள்ளை, என் மகன், என் மகள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, கரங்களை உயர்த்தி இந்த வசனத்தை சொல்லுங்க. ஞானத்தை வெளிப்படுத்தும் பிள்ளை. இவ்வளவு நாள் உங்க பிள்ளைங்க தேவையில்லாததை பேசினவங்களா இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாம பேசியிருக்காங்களா இருக்கலாம். இனி இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். சொல்லுங்க, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், என் பிள்ளையினுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. அடுத்தது, பிரியமானவைகளை பேசும் பிள்ளை. நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். என் பிள்ளைகள் இனி தேவையில்லாத காரியத்தை பேச மாட்டாங்க, உமக்கு பிரியமானதை தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அடுத்தது, என் பிள்ளை விடுவிக்கப்படுவான். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். யாராவது பிள்ளைகள் இக்கட்டில் இருக்காங்கன்னா, எந்த இக்கட்டில் இருந்தாலும் இன்றைக்கு இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமானான என் பிள்ளை நிச்சயமாய் இந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, என் பிள்ளையின் நினைவுகள் நியாயமானவைகள். இது ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது நியாயமானதை நம்மளும் போதிக்கணும். அவங்களுக்கு இது தப்புப்பா, இது மூலியமா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் வேண்டாம், இது மூலியமா நம்மளுக்கு சந்தோஷம் வேண்டாம், மற்றவங்களை கேலி செய்து நம்மளுக்கு சந்தோஷம் வேண்டாம். நியாயமானவைகள். பாருங்க, என் பிள்ளையின் நினைவுகள் நியாயமானவைகள், நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள். அடுத்தது 7வது வசனம், என் பிள்ளை பொய் பேச்சை வெறுக்கிறான். யாருடைய பிள்ளையாவது பொய் தான், வாயை திறந்தாலே பொய் தான் வரும், உண்மையே பேச மாட்டான்னு நினைக்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் உங்கள் கரங்களை பார்க்கட்டும், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளை பொய் பேச்சை வெறுப்பான். என் பிள்ளை பொய் பேச்சை வெறுப்பான். ஹல்லேலூயா. 8வது வசனம், என் பிள்ளையின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். என் பிள்ளையின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். அடுத்தது 9வது வசனம், என் பிள்ளை மேன்மையுள்ளவன், தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ள. என் பிள்ளை யாபேசை போல தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையாயிருப்பான். 10வது, என் பிள்ளை விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எந்தெந்த பிள்ளைக்கு என்னென்ன விருப்பம் இருக்கிறது என்றது பெற்றோராகிய நமக்கு தான் தெரியும். என் பிள்ளை என்ன விரும்புகிறாளோ, என் பிள்ளை என்ன விரும்புகிறானோ அது அவனுக்கு அவளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. என் பிள்ளையின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இந்த பிள்ளை வந்தாலே விளங்காதுன்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அந்த பிள்ளையோட சிரசுல தான் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக, என் பிள்ளையின் பெயர் புகழ் பெறும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். என் பிள்ளையின் பேர் இனி அவமானப்படுத்தாது. இனி வர நாட்கள்ல என் பிள்ளையின் பேர் புகழ் பெறும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி, கர்த்தர் நமக்கு இவ்வளவு நாட்களாக 60 வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். 60 வாக்குத்தத்தங்களை ப்ரிப்பேர் பண்ணி உங்க கையில கொடுத்திருக்கிறோம். இந்த 60ஐயும் நீங்க வீட்டுல உட்கார்ந்து ஒரு நாள் ஜெபிக்க முடியாது. ஆனா அந்த அறிக்கைட்டு வாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கரங்களை உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா, வாழ்க்கை துணையும், சத்தத்தை உயர்த்தி, எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செலி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செலி தோங்கிட செய்வார்.
நிச்சயமாக இந்த தேவனார், இந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்குள்